Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தக்காளி காய் எதுவும் சேர்க்காம சிம்பிளா செய்யக்கூடிய கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். பரோட்டாக்கு இந்த கிரேவி சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு மிக்ஸர் ஜார்ல 2 சில்லு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். சின்ன பல்லா இருந்தா ஒரு 6 ல இருந்து 7 பல் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 10 ல இருந்து 12 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் 50 ml அளவுக்கு லைட்டாக புளிப்பான தயிர் எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிற போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டர் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுருண்டு ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம், பன்னீரும் சேர்த்துக்கலாம். சிக்கன் மட்டன் எது வேணாலும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ண புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடும். பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடிய கிரேவி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.